ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிற விஷயம் எங்களோட செகண்ட் அனிவர்சரி. அது மே 25. ஸோ இந்த அனிவர்சரியில் மதுக்குட்டி எனக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று தந்தவர். அது என்ன அண்ட் சார் ஏன் அந்த கிஃப்ட்டை தந்தவர் என்ற டீட்டெயில்ஸ் இதில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, எல்லாமே ஒரு மெமரி தானே. லாஸ்ட் இயர் அனிவர்சரிக்கு சார் குட்டி கண்ணனும் இந்த பேங்கிலும் தந்தவர். ஸோ இந்த முறை அவருக்கு இந்த 12 o'clock எல்லாம் முழுப்பி விஷ் பண்ணுறது அதெல்லாமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் நான் முழிச்சு தான் இருந்தேன் நான். பட் விஷ் பண்ணல. 2 பேரும் ஆஸ் யூஷுவல் வேலைக்கு போகிற மாதிரியே எழுப்பி விஷ் பண்ணி போட்டு வேலைக்கு போகிற மாதிரியே வலிக்கிட்டுனாங்க. அப்போ தான் சார் 2 ரோசஸ் கொண்டு தந்தவர். பிறகு தான் பார்த்தா அது சரியான குளிராக இருந்தது. அப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வச்சுருந்துருக்கேன். பட் நான் நைட்டெல்லாம் க்ளீன் பண்ணும்போது அதில் இல்லை. சரி ஓகேன்ட்டு அதையும் வாங்கி வச்சுட்டு ஆஸ் யூஷுவல் 2 பேருமே வேலைக்கு போயிட்டோம். 10:30 அந்த மாதிரி. எனக்கு 12:30க்கு ஒர்க் ஃபினிஷ் கால் பண்ணி சொன்னவர், இப்படி வெளியில் போகிற வேலை இருக்குது, வீட்டை போக வேணாம், நான் ஏற்றிட்டு போகிறேன்னு சொல்லி. ஸோ நான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன். எங்கே சார் கூட்டி கொண்டு போகிறாருன்னு பார்த்தா ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆல்ரெடி இந்த சீட் புக் பண்ணவர் போல். இப்போ அங்கே போயிட்டு எங்களுக்கு பிடிச்சது, எனக்கு பிரியாணி பிடிக்கும், மதுக்குட்டிக்கு கொத்தண்டான ரொம்ப பிடிக்கும். பட் 2 பேருக்கும் பிடிச்ச சாப்பாடை வாங்கிட்டு அரை வாசியாக நார்மலாக ஷேர் பண்ணுறது தான் வழக்கம். அவர்கிட்ட பாதி கொத்த நான் சாப்பிடுவேன், 2 பாதி பிரியாணி அவர் சாப்பிடுவார். அதோட எக்ஸ்ட்ராவாக 2 சிக்கன், இந்த ஃப்ரைட் சிக்கன் வாங்கினாங்க. அதோட ஒரு பெப்சியும் வாங்கி நல்லா குடிச்சிட்டு வீட்டையும் டேக்கவே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஈவினிங் போல் கருப்பு மூவி பார்க்க போவோம் ரெடியாக சொன்னவர். ரெடி ஆகிட்டு வேற சார் இந்த மாதிரி ரோசஸ் போட்டு வச்சுருந்தார். அதுதான் கிஃப்ட் ஆகுமென்று பார்த்துட்டு நான் லஞ்சோட முடிச்சிட்டாருன்னு தான் நினைச்சேன்னா, பார்த்தா இந்த பலூனை இந்த போர்டில் பேஸ்ட் பண்ணி போட்டு நான் அதுதான் சரி ஓகே அதான்ட்டு அதுக்குள்ளே பாரமாக இருந்தது. பட் நான் எதிர்பார்க்கலைன்னா டிஃபன் பாக்ஸ் கேட்டுட்டு இருந்தேன். நான் லஞ்ச் பாக்ஸ் ஸ்டீலில் வேணுமென்று சொல்லி ஒரு 3-4 கம்பார்ட்மெண்ட் இருக்கிற மாதிரி தனித்தனியாக கொண்டு போகிறதுக்கு கறி ரைஸ் அந்த மாதிரி அதுவாக தான் இருக்குமென்று தான் நான் கெஸ் பண்ணது. அப்படியே உடைச்சா ரொம்ப வெயிட்டாக இருந்தது. பார்த்தா ஐஃபோன். அதுக்கு ஒரு கதை இருக்குது, அது வீடியோண்ட எண்டில் இந்த சொல்கிறேன். குட்டி கண்ணன் வயிற்றில் இருக்கும்போது எனக்கு ஆல்ரெடி ஒரு சர்ஜரி ஒன்று நடந்தது. அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நார்மல் டெலிவரி டிஃபிகல்ட் என்ன மாதிரி தான் சொன்னவேன். அதுக்கு பிறகு லாஸ்ட் மந்தில் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக புக் பண்ணியிருந்தாங்க. அப்போ விஓஜி சார் சொன்னவர் ஓகே நார்மல் டெலிவரி ஓகேன்னு சொல்லி. ஆனால் மதுக்குட்டிக்கு சரியான பயம். ஆல்ரெடி அந்த இதுக்குமே 8 hours சர்ஜரி. அப்போ இது என்ன மாதிரி இருக்க போதோ தெரியலையேன்னு சொல்லி போட்டு அவர் இல்லை பரவாயில்ல நீ சிசேரியனுக்கே போகணும் 2-3 தடவை விஓஜியை கன்சல்ட் பண்ணவர். அவர் இல்லை அவளால் ஏழும் ஒரு இஷ்யூவும் இல்லைன்னு சொல்ல. நான் சொன்னேன் சரி ஓகே, நான் எந்த வித இஷ்யூவுமே இல்லாமல் நார்மல் டெலிவரியில் குட்டிக்கண்ணன் வந்தால் என்ன செய்வேன்னு கேட்க தான் சொன்னவர். நான் உனக்கு என்ன வேணுமென்னு, நான் ஆல்ரெடி ஒரு ஐஃபோன் வச்சுருந்தேன், அது பழுதாகிட்டுது. அப்போ உனக்கு நான் ஐஃபோன் உண்டு, அந்த வேர்ஷன் அந்த டைமில் இதாக இருக்குது, உனக்கு நான் அந்த வேர்ஷன் வாங்கி தரேன்ண்டு நான் போன ஆனிவர்சரிக்கு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணினான். பட் சார் அந்த பேங்கிள் அதோட குட்டிக்கண்ணன் மிகப்பெரிய கிஃப்டோடு விட்டுட்டார். இந்த முறை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஐஃபோன் வருமென்னு சொல்லி. ஸோ பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. அதோட நார்மலாக இந்த சார்ஜரும் வாங்கி தந்துட்டு விட்டவர். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் ஆல்சோ இதே எதிர்பார்க்கல. நான் போன வருஷம் எதிர்பார்த்தேன் நான் ஐஃபோன் தான் பேங்கிளுக்கு பதிலாக. பட் இந்த முறை தான் நான் ஐஃபோன் 17 வாங்கி தந்தவர். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் ஆல்சோ இது கிஃப்ட் தந்ததுனால இல்லை, எனக்காக என்னை யோசித்து வாங்கி தரதான் பெரிய விஷயம் இல்லையா. அந்த விதத்தில் ரொம்ப லக்கி என்று சொல்லுவேன். நான் மதுக்குட்டியின் ஃபேமிலி அவ்வளோ என்னோடய அம்மா அப்பாவுக்கு ஈக்குவலாக பார்க்குறதா இருக்கட்டும். மதுக்குட்டியின் தம்பியாக்கள் அம்மா அப்பா எல்லாருமே வேறொரு பிள்ளைன்ற மாதிரி பார்த்து நான் இந்த 2 வருஷத்தில் அறியவே மாட்டேன். கடவுளே எப்பயுமே அப்படியே தான் இருக்கணுமென்று விஷ் பண்ணிக்கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இதுதான் என்னோடய ஆனிவர்சரி கிஃப்ட். பாய். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க.